नमस्ते। आरंबिका लेवल 1 लेसन 3 वह यह कौन அவன் இவன் எவன். வஹ் யஹ் வந்தால் தா ஹை சொல்லணும். இப்போ மை வந்தப்போ ஹூங்கு சொன்னோம், தும்மு வந்தப்போ ஹோ சொன்னோம். இப்போ யஹ் வஹ் வந்தால் ஹை சொல்லணும். வஹ் கவுன் ஹை அவன் யார். வஹ் ராஜு ஹை அவன் ராஜு. வஹ் கஹான் ஜாத்தா ஹை அவன் எங்கே போகிறான். வஹ் பாஜார் ஜாத்தா ஹை அவன் மார்க்கெட்டுக்கு போகிறான். வஹ் வஹா கியா கர்த்தா ஹை அவன் அங்கே என்ன செய்கிறான். वह वहाँ फल बेचता है அவன் அங்கே பழம் விற்கிறான். வஹ் கப் வாபஸ் ஆத்தா है அவன் எப்போது திரும்பி வருகிறான். வஹ் ராத் கோ வாபஸ் ஆத்தா है அவன் இரவில் திரும்பி வருகிறான். வஹ் சப்சே கைசே போல்தா है அவன் அனைவரிடமும் எப்படி பேசுகிறான். வஹ் சப்சே மீட்டா போல்தா है அவன் எல்லோரிடமும் இனிமையாக பேசுகிறான். वह दोपहर को कहाँ खाता है அவன் மத்தியானம் எங்கே சாப்பிடுகிறான். वह दोपहर को दुकान में खाता है அவன் மதியம் கடையில் சாப்பிடுகிறான். இது ஃபீமேல் அந்த பெண் பாலாக இருந்தால் வஹ் யஹ் தி ஹை போட சொன்னார். தி ஹை அவள் இவள். வஹ் கவுன் ஹை அவள் யார். இப்போ இந்த இடத்துல வஹ் கவுன் ஹை அப்படின்னு சொன்னால் அவனாகவும் இருக்கலாம் அவளாகவும் இருக்கலாம். அப்போ அந்த இடத்துல வஹ்ன்றது யாருன்றது அதுக்கடுத்து பேசக்கூடியதை பார்த்து தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் ஆனா பெண்ணான்னு சொல்லி. வஹ் லலிதா ஹை அவள் லலிதா. வஹ் கஹா ரக்தி ஹை அவள் எங்கே வசிக்கிறாள். வஹ் காந்தி நகர் மே ரக்தி ஹை அவள் காந்தி நகரில் வசிக்கிறாள். வஹ் கஹா காம் கர்த்தி ஹை அவள் எங்கே வேலை செய்கிறாள். வஹ் ஜவஹர் ஸ்கூல் மே காம் கர்த்தி ஹை அவள் ஜவஹர் ஸ்கூலில் வேலை செய்கிறாள். வஹ் கியா காம் கர்த்தி ஹை அவள் என்ன வேலை செய்கிறாள். वह अध्यापिका का काम करती है அவள் ஆசிரியராக வேலை பார்க்கிறாள் செய்கிறாள். वह बच्चों को क्या पढ़ाती है அவள் குழந்தைகளுக்கு என்ன சொல்லி தருகிறாள். वह बच्चों को गणित पढ़ाती है அவள் குழந்தைகளுக்கு கணிதம் கற்றுக் கொடுக்கிறாள். क्या वह बच्चों को पीटती है என்ன அவள் குழந்தைகளை அடிக்கிறாளா. நகி வஹ் பச்சோं को கபி நகி பீட்தி இல்லை அவள் குழந்தைகளை ஒருபோதும் அடிப்பதில்லை. இப்போ சென்டென்ஸ் இருக்குது. வாக்கியத்தை எப்படி நீட்டுவது என்பதை கற்றுக்கொள்ளுங்கள். அதாவது குட்டியாக பேசுகிறோம் சின்னதாக பேசுகிறோம் அதை பெருசாக எப்படி பேசுகிறதுன்னு கற்றுக்கிறதுன்னு சொல்கிறாங்க. வஹ் ஹிந்தி பாட் படுத்தாக அவன் ஹிந்தி பாடம் படிக்கிறான். வஹ் ரோஜ் ஹிந்தி பாட் படுத்தாக அவன் தினமும் ஹிந்தி பாடம் படிக்கிறான். வஹ் ரோஜ் ஷாம் கோ ஹிந்தி பாட் படுத்தாக அவன் தினமும் மாலையில் ஹிந்தி பாடம் படிக்கிறான். வஹ் ரோஜ் ஷாம் கோ 7 பஜே ஹிந்தி பாட் படுத்தாக அவன் தினந்தோறும் மாலையில் இரவு 7 மணிக்கு 7 மணி ஷாம்கோ மாலையில் 7 பஜே 7 மணிக்கு ஹிந்தி பாடம் படிக்கிறான். யஹ் கவுன் ஹை இவள் யார். யஹ் ராதா ஹை இவள் ராதா. யஹ் கியா கர்த்தி ஹை இவள் என்ன செய்கிறாள். யஹ் கீத் காத்தி ஹை இவள் பாட்டு பாடுகிறாள். யஹ் ரோஜ் கீத் காத்தி ஹை இவள் தினமும் பாட்டு பாடுகிறாள். யஹ் ரோஜ் ஷாம் கோ கீத் காத்தி ஹை இவள் தினமும் மாலையில் பாட்டு பாடுகிறாள். यह रोज़ शाम को 7 बजे गीत गाती है
இவள் தினமும் மாலையில் 7 மணிக்கு பாட்டு பாடுகிறாள். இப்போ ஷாம்கோன்னு போட்டிருக்காங்க, இதை ராத்கோன்னு போட்டுக்கலாம். ராத்திரி 7 மணிக்கு சொல்லி போட்டுக்கலாம். யஹ் கவுன் ஹை, இவன் யார்? யஹ் ரவி ஹை, இவன் ரவி. யஹ் கியா கர்த்தா ஹை, இவன் என்ன செய்கிறான்? யஹ் லிக்தா ஹை, இவன் எழுதுகிறான். யஹ் கியா லிக்தா ஹை, இவன் என்ன எழுதுகிறான்? யஹ் பாட் லிக்தா ஹை, இவன் பாடம் எழுதுகிறான். யஹ் அங்கிரேஜி பாட் லிக்தா ஹை, இவன் ஆங்கில பாடம் எழுதுகிறான். யஹ் ரோஜ் ராத் கோ அங்கிரேஜி பாட் லிக்தா ஹை, இவன் தினமும் ராத்திரி ஆங்கில பாடம் எழுதுகிறான். யஹ் ரோஜ் ராத் கோ 8 பஜே அங்கிரேஜி பாட் லிக்தா ஹை, இவன் தினமும் ராத்திரி 8 மணிக்கு ஆங்கில பாடம் எழுதுகிறான். வஹ் கவுன் ஹை, அவன் யார்? இந்த இடத்துல வஹ் கவுன் ஹை, அவள் யார்? வஹ் ரமா ஹை, அவள் ரமா. வஹ் கியா கர்த்தி ஹை, அவள் என்ன செய்கிறாள்? வஹ் வீணா பஜாத்தி ஹை, அவள் வீணை வாசிக்கிறாள். வஹ் ரோஜ் வீணா பஜாத்தி ஹை, அவள் தினமும் வீணை வாசிக்கிறாள். வஹ் ரோஜ் ஷாம் கோ வீணா பஜாத்தி ஹை, அவள் தினமும் மாலையில் வீணை வாசிக்கிறாள். வஹ் ரோஜ் ஷாம் கோ 4 பஜே வீணா பஜாத்தி ஹை, அவள் தினமும் மாலையில் 4 மணிக்கு வீணை வாசிக்கிறாள். தன்யவாத்.